ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கலாத்தியர்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமாகி நம்மை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். தேவனுடைய பிள்ளையை இந்த உலகம் சபித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே பலவித காரணங்களாலே மக்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள், அந்த சாபங்கள் வரும்பொழுது வாழ்க்கையிலே விமோச்சனம் இல்லை, வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, செய்வது எதையுமே ஜெயிக்க முடியவில்லை. காரணம் என்று சொன்னால் சாபங்கள் இன்றைக்கு பல விதத்தில் வருகிறது. முன்னோர்களால் சாபங்கள் வருகிறது. மனிதர்கள் நம்மளால் பாதிக்கப்படும் பொழுது அந்த மனிதர்கள் நமக்கு சாபத்தை இடுறாங்க, அது நமக்கு சாபம் வருகிறது. காரணத்தோடு சொல்லப்படுகிற சாபம் பழிக்குன்னு வேதமே சொல்லி இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நிறைய சாபங்கள் வாழ்க்கையில, அதுல இருந்து விடுதலையாக முடியாம வாழ்க்கையில ஒரு வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம் இல்லாமல் ஜனங்கள் அழுது கொண்டிருக்கார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, இயேசு உனக்காக சிலுவையிலே அவர் மரித்து உன் சாபத்தை அவர் தன் மீது எடுத்துக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி, சாபத்துக்கு அவர் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறதுக்கு அவர் உண்மையிலோ தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையில உன் வாழ்க்கையில பல கஷ்டமா, பல பிரச்சனைகளா, பல வேதனைகளா, பல விதமான காரியங்கள்ல உனக்கு தோல்வியும் கஷ்டமும் பல வருத்தங்களும் வேதனைகளையும் பார்த்து சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கேன், ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி வெறுமையிலே வறண்டு போன வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்காயா? இயேசுவை நோக்கி பார். அவர் உனக்காக சிலுவையிலே உன் சாபத்தை சுமந்து விட்டார். இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே, என்னுடைய சாபங்கள், என்னுடைய முன்னோர்கள் செய்த தவறுகள், எந்த ரூபத்தில் எனக்கு சாபங்கள் வந்திருந்தாலும் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி என்னை மீட்டரணும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி நீ ஜெபம் பண்ணுவாய் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையிலே உன்னுடைய சாபத்தை முள்முடி அவர் சுமந்ததுனாலே, கைகளில் கால்களை ஆணிகள் அடிக்கப்பட்டதுனாலே உன் சாபத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவர் உன்னை தன்னுடைய ரத்தத்தினால கழுவி உன்னை பரிசுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களை அவர் எடுத்து போட்டு சிலுவையில அவர் உனக்காய் சம்பாதித்த ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை, சாபங்களிலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். God bless you.